Now we are going to see இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் how does God see us. தேவன் எவ்விதமாக அவர் நம்மை காண்கிறார் என்று சொல்லி. Now we are talking about the present tense. நாம் இப்பொழுது நிகழ்காலிகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We saw before the foundation of the world. நாம் பார்த்தோம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. We saw before getting formed in the mother's womb. நாம் தாயின் கருவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். And then we saw in mother's womb. நாம் தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தோம். And now we are going to see in present tense how does God see us. நாம் இப்பொழுது தேவன் நம்மை எவ்விதமாக அவர் காண்கிறார் என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்ப்போம். 1 Samuel 16 verse 7. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, but the last part, கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது, for man looketh on the outward appearance, மனுஷன் முகத்தை பார்ப்பான், but the Lord looketh on the heart. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். What does God look? தேவன் என்னத்தை அவர் பார்க்கிறார்? He sees the heart. அவர் இருதயத்தை பார்க்கிறார். But what does man look? மனுஷன் என்னத்தை பார்க்கிறான்? Man looks at the outward appearance. மனுஷன் அவன் வெளிப்பிரகாரமான முகத்தை அவன் பார்க்கிறான். So while I was reading this, ஆகவே நான் இதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, so let's say we are going for a wedding. நாம் ஒரு திருமணத்திற்கு நாம் போகிறோம் என்றால், and we do a lot of dressing style, lot of things. நாம் அதற்கு ஏற்றபடி நாம் உடை அணிந்து நாம் அவ்விதமாக அந்த திருமணத்திற்கு செல்வோம். And then it's very customary that we ask somebody, hey, how is my hairstyle looking, how is my dress looking. நாம் வழக்கமாக என்னுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கிறது, என்னுடைய தலைமுடி நன்றாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் விசாரிப்போம். And somebody, your friend or spouse or children or somebody will say, yes, it looks good, or no, you have to correct this. நம்முடைய நண்பர்களோ நம்முடைய துணைவரோ அவர்கள் சொல்வார்கள், நன்றாக இருக்கிறது, இப்படி சரி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். So because we know how they look, ஆகவே நாம் அவர்கள் எப்படியாக காண்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். we know that they look at our outward appearance, அவர்கள் நம்முடைய வெளிப்பிரகாரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறபடியால், and we do take certain feedback from them. ஆகவே நாம் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம். Because we know how they look. ஆகவே அவர்கள் நம்மை எப்படிமாய் காண்பார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடியாலே. But now have we pondered enough to ask God, ஆனால் நாம் தேவனை கேட்போம் என்றால், Lord, how am I looking now? நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனை கேட்போம் என்றால், how do you think God will see? தேவன் நம்மை எவ்விதமாக அவர் காண்பார்? God is saying he will look at our heart. தேவன் சொல்கிறார், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி. So now we know this God who sees us, நாம் இப்பொழுது நம்மை காண்கின்றதான தேவன், God who saw us even before the foundation of the earth, நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்து காண்கின்றதான தேவன், and that God when he sees us, அவர் நம்மை காணும் பொழுது he sees our heart. அவர் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். Matthew chapter 6, மத்தேயு எழுதினதான நிருபம் 6ஆம் அதிகாரம், Matthew 6 verse 4, 4ஆம் வசனம், and thy father உன் பிதா which seeth in secret, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா himself shall reward thee openly. தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Again in verse 6, 6ஆம் வசனத்திலே திரும்பவுமாக, again it says in the last part, thy father 6ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, உன் பிதா which seeth in secret shall reward thee openly. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். Again in verse 18, 18ஆம் வசனத்திலே திரும்பவுமாக, thy father உன் பிதா which seeth in secret அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா shall reward thee openly. உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். So the same thing is repeated thrice. ஆகவே இந்த இடத்திலே ஒரே காரியம் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். Thy father உன் பிதா which seeth in secret அந்தரங்கத்திலே அவர் பார்க்கிறார், shall reward thee openly. உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Now let's if you look at verse 4, 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், thy father உன் பிதா which seeth in secret, அந்தரங்கத்தில் பார்க்கிறவர், there is one word that caught my attention. It says himself. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, தாமே shall reward thee openly. அவர் தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Actually this himself is not there in the next two occurrences. இந்த தாமே என்கிறதான இந்த வார்த்தையானது அடுத்த 2 வசனங்களிலும் அது சொல்லப்படவில்லை. But here if you see the father which seeth in secret, ஆனால் இந்த இடத்திலே அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா himself shall reward thee openly. அவர் தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். And there is something that says himself. இந்த இடத்திலே அவர் தாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். You would have seen people buying gifts. Maybe you would have bought gifts. நீங்கள் ஒரு வெகுமதியை நீங்கள் வாங்குவீர்கள். And many times you may say, no, this gift I only want to give to that person. நீ இதை நான் தான் அந்த நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள். It may be your child, it may be your friend, it may be anybody. உங்களுடைய குழந்தைக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் விதமாக யோசித்திருக்கலாம். And the reason why you want to do is because you love that person and you want to give that gift to yourself. ஏன் நீங்கள் விதமாக யோசித்திருப்பீர்கள்? நீங்கள் அந்த கொடுக்கப்படக்கூடிய நபரை நீங்கள்
நீங்கள் அதிகமாக நேசித்தபடியினாலே நீங்கள் அவிதமாக நீங்கள் யோசித்திருப்பீர்கள். Here the Father is revealing his heart to us. இந்த இடத்திலே பிதாவானவர் தம்முடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். He is saying, I myself want to reward you and me. இந்த இடத்திலே அவர் சொல்கிறார், நான் தானே நான் விதமாக பலனளிக்க விரும்புகிறேன். Because the Father himself wants to reward. இந்த இடத்திலே பிதா தாமே பலனளிக்க அவர் விரும்புகிறார். But he does one thing. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். He sees us in secret. அவர் நம்மை அந்தரங்கத்திலே அவர் பார்க்கிறார். And when he sees us in secret, அவர் நம்மை அந்தரங்கத்திலே பார்க்கும்போது he rewards us openly. அவர் நமக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கிறார். So when you think about it, இந்த காரியத்தை குறித்து நாம் யோசிக்கும்போது are there any good things that is secret between you and God? ஏதாவது ஒரு நன்மையான காரியம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கிறதா? Is there only about you that only God knows good thing? உங்களை குறித்ததான ஒரு நன்மையான காரியத்தை மாத்திரம் தேவன் மாத்திரம் அறிந்திருக்கிறதான காரியம் உண்டா? Nobody else in this world should have known that. Is there some secret that you share with God? நாம் தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதான ஏதாவது ஒரு நன்மையான காரியம். But it is almost inverse. ஆனால் இது மாறுதரமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். Because the good things are known to everybody. நம்முடைய நன்மையான காரியங்கள் யாவரும் அறிந்திருக்கிறார்கள். But bad things are kept secret. ஆனால் கெட்ட காரியங்களையோ நாம் மறைத்து வைக்கிறோம். It is bad that is secret. ஆனால் கெட்ட காரியங்களை மறைத்து but the good things that are known, நல்ல காரியங்களை எல்லாவற்றையும் வெளி பிரகாரமாக சொல்லிரோம். but the Father, ஆனால் பிதாவோ, he's saying if you are in secret what you do, ஆனால் பிதா சொல்கிறார் அந்தரங்கத்தில் நான் உன்னை பார்க்கிறேன், and because that will reward thee openly. நான் அதற்கு ஏற்ற விதமாக உன்னை வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பேன் என்று சொல்லி. So because as meditating on this word, இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும்போது, because when we do things outside, நாம் வெளிப்பிரகாரமான காரியங்களை நாம் செய்யும்போது, because you do not know whether you do it for men or for God, நாம் அந்த காரியத்தை மனுஷருக்காக செய்கிறோமா அல்லது தேவனுக்காக செய்கின்றோமா என்று சொல்லி நாம் அறிந்திருக்க மாட்டோம். but when we do something in secret, ஆனால் நாம் அந்தரங்கத்திலே ஒரு காரியத்தை செய்யும்போது, God surely knows that you are doing for him. ஆனால் அதை தேவன் நிச்சயமாக அறிந்திருப்பார் நீங்கள் அதை அவருக்காக செய்கின்றீர்கள் என்று சொல்லி. whatever be that secret, நாம் என்ன அந்தரங்கத்திலே செய்தாலும் it is for God. அது தேவனுக்காக. And when God sees that secret, அந்த அந்தரங்கத்திலே செய்யப்படுகிறதான காரியத்தை தேவன் பார்க்கும்போது, and he knows this person is doing something in secret with me, அவர் தேவன் நினைப்பார் இந்த நபர் ஒரு காரியத்தை அவர் எனக்காக அவர் செய்கின்றார் என்று this சொல்லி. person knows that I am watching, இந்த நபர் எனக்காக இதை சொல்கிறார் என்று சொல்லி. and this person knows that I am watching, இந்த நபர் அறிந்திருக்கிறார் நான் அவரை காண்கின்றதான தேவன் என்று சொல்லி. and this is a secret that he is sharing with me, just me. இந்த காரியத்தை அவர் எனக்கு மாத்திரம் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி தேவன் நினைப்பார். And God is 100,000% faithful to say himself shall reward you openly. தேவன் 100% 1000% அவர் விதமாக சொல்வார் நான் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன் என்று. So when there is an open reward missing in my life, ஆகவே இன்றைக்கு ஒரு வெளியரங்கமான பலன் என்னுடைய வாழ்க்கையிலே அது காணப்படாது இருக்கும் என்றால், it is my secret that I'll go and examine. நான் என்னுடைய அந்தரங்கத்தை நான் சோதித்து பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன். Lord, is there something secret that I share with you? நான் என்னுடைய அந்தரங்கத்திலே நான் உமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நான் மறைக்கின்றவனாக இருக்கின்றேனா? Lord, is it enough that something, whatever be that, Lord, whether you see, is that sufficient for me? ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே அந்தரங்கத்தை பார்க்கும் பொழுது இன்னும் குறைவுகள் ஏதேனும் இருக்கிறதா? No, is it sufficient that whatever I do, if only you see, is that sufficient for me? நீர் நான் காண்கிறதான காரியம் அது உமக்கு மாத்திரம் அது போதுமானதாக இருக்கிறதா என்று சொல்லி. Does that give me joy? இது உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக Or it is only when people see that gives me joy? அல்லது அதை காண்கிறதான நபர்களுக்கு மாத்திரம் அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா? But when I share secret with God, என்னுடைய அந்தரங்கத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். when we have in our secret time, secret place, when we have with God, நாம் தேவனோடு கூட அந்தரங்கமான நேரம் அந்தரங்கமான இடத்தை நாம் செலவு செய்கிறவர்களாக இருக்கும் which பொழுது nobody knows about us, ஒருவரும் அதை அறிந்திருக்க மாட்டார்கள். it is only God will know about you in this area. God wants us to know that his eyes is upon us. நாம் கர்த்தருடைய கண்கள் அவர் நம்மேல் இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். Hagar had an encounter with an angel to know that God is a God who sees her. ஆகார் தன்னை தேவன் காண்கிறதான தேவன் என்பதை அறிந்திருப்பதற்கு அவளுக்கு ஒரு தேவதூதனோடு கூட ஒரு சந்திப்பு தேவைப்பட்டது. And David knew that God had seen him even in his mother's womb. தாவீது தான் தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே தேவனால் அறியப்பட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். Jeremiah knew that even before he was formed, God had chosen him. எரேமியா அவர் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனை அறிந்திருந்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And Paul knew that even before the foundation of the world, Paul was chosen. பவுல் சொல்லுகிறார் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி. And that is the revelation they had. ஆகவே இப்படிப்பட்டதான வெளிப்பாடுகளை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள். Now where are we now? இன்றைக்கு நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம்? And God is watching
over us to reward us openly. தேவன் நம்மை வெளியரங்கமாய் நமக்கு பலன் கொடுக்கும்படிக்கு அவர் நம்ம மேல் நோக்கமாய் And இருக்கிறார். God is watching over us to keep us in famine. நம்மை தேவன் பஞ்ச காலத்திலே காக்கும்படிக்கு அவர் நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறார்.